வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் கணவன் அழகானவன். கதைக்குள்ள போலாமா? என்னடி பானு, இன்னைக்கு நம்ம சித்ரா உம்முன்னு இருக்கா? நேத்து தானே பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ள நம்மள மறந்துட்டு அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காளோ என்று கேலியாக சித்ராவை பார்த்து கொண்டே கேட்டாள் அபிநயா. இருக்கலாம் இருக்கலாம் என்று பானுவும் சித்ராவை பார்த்து சிரிக்க அனைத்து பெண்களும் கலகலவென சிரித்தனர். சித்ரா அமைதியாக ஆற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எப்பவும் கலகலப்பா பேசுறவ, ஏன் இன்னைக்கு உம்முன்னு இருக்கிற? நேத்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு கூட எங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தையே, இப்ப ஏண்டி ஒரு மாதிரி இருக்கிற என்று பானு ஓடி வந்து சித்ராவை வழிமறித்து கொண்டாள். சித்ரா அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விட்டாள். அவளை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்த பானுவின் அருகில் வந்த வாணி, என்னடி இவளுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்று கேட்டாள். அது தாண்டி தெரியல, ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல எதனா வரதட்சணை அதிகமா கேட்டிருப்பாங்களோ என்று பானு கூறிக்கொண்டிருக்க, சேச்ச அப்படிலாம் ஒன்னும் இல்லடி, எனக்கு என்ன டவுட்டுனா மாப்பிள்ளை கொஞ்சம் மாநிறமா கிராமத்தாளா இருக்காரு இல்ல, அதனால இவ டல்லாகிட்டாளோன்னு தோணுது என்றாள் வாணி. ஏண்டி அப்படி சொல்ற என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தார்கள் அனைவரும். ஆமாண்டி, இவ இருக்கிற அழகுக்கு இவளுக்கு படிச்ச அழகான நல்ல வேலையில இருக்கிற பையன்தான் புருஷனா வருவான்னு சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவளும் அதனால நிறைய கனவை கண்டுகிட்டு இருந்தா. ஆனா அவங்க அம்மா நல்ல இடம் வந்ததுன்னு அந்த வத்தல குண்டு சம்மந்தத்தை பார்த்துடுச்சு. பையன் நல்ல உழைப்பாளி தானாலும் விவசாயம் தான் பண்றாராம், படிப்பும் பெருசா ஒண்ணும் இல்ல, +2 தானா. இருந்தா என்னடி வாணி, சொந்த வீடு நலன்னு எல்லாம் தானே இருக்கு. ஒரே ஒரு தங்கச்சி போல இருக்கு, அதையும் கட்டி கொடுத்துட்டாராம். அம்மா அப்பா யாரும் இல்ல, அங்க போனா இவ ராஜ்யம்தான், அப்புறம் என்ன இவளுக்கு? அவ மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல அவ என்ன ஆசையை வளர்த்துட்டு இருக்காளோ என்று பானு பெருமூச்சு விட அனைவரும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ஆமாண்டி, நமக்கு இருக்கிற வசதிக்கும் பழப்புக்கும் உனக்கு அப்படியே சீமை துறதான் மாப்பிள்ளையா வரணும்னா எங்க நம்ம போறது? இதோ பாருடி, அந்த பையன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்ல பொறுப்பானவன்னு. என் அனுபவத்துல சொல்றேன், பேசாம அவனை கட்டிக்க பாரு, அவன் உன்னை எப்படி ராணி போல பார்த்துப்பான்னு. அம்மா அப்பா யாரும் இல்லாத புள்ளடி, பொம்பளை புள்ள கூட பிறந்தவன், பொறுப்பா தங்கச்சியை வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கானா பாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு. சும்மா இந்த ஊரு ஜனங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்ப இல்லாம உன்னை தனியா வளர்த்து ஆளாக்க நான் பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பேசறா பேச்சு, மாப்பிள்ள அழகா இல்ல, கிராமத்துல இருக்கான்னு என்று புலம்பிக் கொண்டே சாமான்களை எடுத்து வந்து தேய்ப்பதற்கு போட்டு விட்டு சென்றாள் கற்பகம். சித்ரா முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு குடத்தில் இருந்த தண்ணீரை சிமெண்ட் தொட்டியில் ஊற்றிவிட்டு சாமான்களை தேய்க்க ஆரம்பித்தாள். 3 மாதங்களில் சித்ரா சரவணன் திருமணம் இனிதே நடைபெற சித்ரா தனது தாயிடம் ஆசி வாங்கி கொண்டு புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டாள். இதோ பாரு சித்ரா, மாப்பிள்ள மனசு கொணாம நடந்துக்க, 1 ரூபாய் நமக்கு செலவு வைக்காம மவரசன் எல்லாம் அவரே பார்த்துக்கிட்டாரு. என்னையும் பெத்த ஆத்தா போல பாக்குறாரு. நமக்கு கிடைச்ச வரண்டி அவர்கிட்ட பாசமா அன்பா நடந்துக்கிறா சத்தி. இதுதான் இந்த ஆத்தாவும் கிட்ட கேக்குறது என்று கண்களை துடைத்து கொண்டாள் கற்பகம். அம்மா அழாதம்மா என்று சித்ரா அவளுக்கு துக்கத்தோடு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க, அத்தை என்ன அத்தை, ஏன் இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க? அதுக்குதான் சொல்றேன், பேசாம நீங்களும் எங்க கூடவே வந்துடுங்க, சித்ராக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும் என்றான் சரவணன். இல்ல மாப்பிள்ள, அது சரிப்படாது என்று பரபரப்பாக கண்களை முந்தானையால் துடைத்தபடி கூறினாள் கற்பகம். என்னத்த சரிப்படாது? இன்னும் அந்த காலத்து ஆளு போல பொண்ணு வீட்டுல இருக்கிறதெல்லாம் தப்புன்னு பேசாதீங்க. வேணும்னா நீங்க அத பொண்ணு விட நினைக்க வேண்டாம், உங்க புள்ள விட நினைச்சுக்கோங்க என்று உரிமையோடு கோபமாக கூறினான். அவனை பார்த்து புரிந்து போன கற்பகம், மாப்பிள்ள நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை, நான் உங்களை புள்ள போலதான் பாக்குறேன். ஆனாலும் இப்போதைக்கு நாங்க வர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா வந்து விழுந்துடுறேன். தோ என்னை நம்பி இந்த 2 மாடுங்க கோழிங்க இதெல்லாம் கிடக்குது, திடுதிடுப்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. கல்யாணத்துக்காக கைமாத்தா வாங்கின கடனும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும். அப்புறம் என்ன, அங்க வந்து கடந்துட போறேன். அதுக்குள்ள நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிங்க என்று சிரித்தாள்.
சரவணன் சிரித்துவிட்டு, சரி அத்தை, ஆனாலும் இந்த கடனுக்காகலாம் நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். என்ன ஏதுன்னு சொல்லுங்க, நானே எல்லாம் கட்டிடுறேன். அட, என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க தான் எனக்கு எந்த செலவும் வைக்காம எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களே. இது சின்ன சின்னதா மளிகை சாமான் மற்ற செலவுக்கு எல்லாம் வாங்கினது, அதை நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ள, சித்ரா சின்ன பொண்ணு, அவளுக்கு வெளி உலகம் தெரியாது. ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கொலன்னு வளர்ந்துட்டா. அவ எதனா சிறு பிள்ளைத்தனமா பேசி போட்டாலோ நடந்துக்கிட்டாலோ நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. என்னத்தை இப்படி பேசுறீங்க? எனக்கும் ஒரு தங்க இருக்கா, அவளையும் நான் இப்படிதான் வளர்த்தேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பும் போதும் என் மனசும் இப்படிதான் பதறிச்சு. அது போல உங்க மனசும் எனக்கு புரியுது அத்தை. கவலைப்படாதீங்க, என் பொண்டாட்டிய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா என்று சித்ராவை பார்த்து சிரித்தான். அவள் மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள். நீங்களும் அடிக்கடி அங்க வரணும், நீங்க போன் போடுங்க, நானே வந்து கூட்டிட்டு வரேன் என்றான். கண்டிப்பா, நினைச்சா ஓடி வந்துட மாட்டேன் என்று சிரித்து கொண்டே சித்ராவை அழைத்து போய் காரில் ஏற்றினாள். சித்ரா கண்கள் கலங்க தனது தாயை பார்த்து கொண்டே கையை அசைத்தாள். கார் கண்ணுக்கு மறையும் வரை நின்று கையை அசைத்து கொண்டிருந்தாள் கற்பகம். சிறுவயதிலிருந்து அந்த ஊரில் இருக்கும் அனைவரும் சித்ராவின் அழகை பாராட்டி பேசுவதும், அவளுக்கு வாய்க்க போகும் கணவன் நல்ல அழகானவனாக இருப்பான் என்றும், படித்த பெரிய உத்தியோகத்தில் இருப்பவன் தான் இவளை விரும்பி வந்து வாழ்க்கை தரப்போகிறான் என்றும் சித்ராவின் மனதில் ஆசையை தூண்டிவிட, சித்ராவும் அந்த வார்த்தைகளில் மயங்கி தனக்கு வரப்போகும் கணவனை பற்றி பல கற்பனைகள் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கெல்லாம் நேர்மாறாக கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனும் விவசாயம் செய்பவனும் சுமாரான அழகுடன் இருக்கும் சரவணன் கணவனாக அமைய அவள் கற்பனை கோட்டை சிரிந்து போனது. தாயின் சொல்லை தட்ட முடியாமலும் அவளது நிலைமைக்காகவும் சரவணனை திருமணம் செய்து கொண்டாலும் அவளால் அவனை முழு மனதோடு கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். வயல்வெளிக்கு நடுவே இருந்த அந்த சிறிய வீட்டின் முன்பு கார் நின்றதும், இதுதான் நம்ம வீடு சித்ரா, எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்கினான் சரவணன். சித்ரா எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த வீட்டை பார்த்து கொண்டே காரில் இருந்து இறங்கினாள். சரவணன் அனைத்து பெட்டிகளையும் எடுத்து வெளியே வைத்துவிட்டு டிரைவரிடம் பணத்தை கொடுத்து அனுப்ப, சித்ரா அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்றாள். தான் ஒரு பெரிய பங்களாவில் வாழப்போகிறோம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தவளுக்கு இந்த கிராமத்து ஓட்டு வீடு, வாடகை கார் அனைத்தும் பார்க்க பார்க்க மனது சோர்வை கொடுத்தது. இருந்தாலும் அமைதியாக உள்ளே சென்றாள். சரவணன் அனைத்தையும் கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு சித்ராவிற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். சிறிய வீடாக இருந்தாலும் அந்த அழகிய வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே நின்றிருந்த சித்ரா அவனிடமிருந்து தண்ணீரை வாங்கி கொண்டாள். என்ன சித்ரா அப்படி பாக்குற? இது ஒன்றும் பெரிய மாளிகை எல்லாம் இல்லை, சின்ன ஓட்டு வீடுதான். ஆனாலும் இது என்னோட அரண்மனை. அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் சித்ரா. என்ன அப்படி பாக்குற? இந்த சின்ன ஓட்டு வீட என்னவோ அரண்மனைன்னு சொல்றானே பாக்குறியா? ஆமா சித்ரா, பணம் காசு ஆடம்பர பொருட்கள் நிறைஞ்சிருக்கிறது தான் மாளிகை இல்லை. என்னை பொறுத்தவரை அன்பு பாசம் நிம்மதி எந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கோ அதுதான் மாளிகை. அப்படிதான் இந்த வீட்டை எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க உழைப்பெல்லாம் போட்டு கட்டினாங்க. இதுல நாங்க 4 பேரும் எவ்வளவு அன்போட பாசமா சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க அதே அன்போட ஒன்னாவே போய் சேர்ந்துட்டாலும் அவங்க வாழ்ந்த இந்த வீட்டுல அவங்க மூச்சு காற்றோட சேர்த்து அந்த அன்பு பாசம் நிறைஞ்சுதான் இருந்தது. அதுலயே என் தங்கச்சிய நான் வளர்த்துட்டேன். அவளுக்கும் நான் தான் எல்லாமே. இப்ப அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டேன். அவளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப எங்க அன்பு மாளிகையில ஆட்சி செய்ய இந்த ராணி வந்தாச்சு என்று சிரித்தான். சித்ரா அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றாள். அவளது மௌனம் அவனுக்கு புரியாமல் இருக்க அவளை உற்று பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இதற்குள் வாசலில் யாரோ அவனை அழைக்க, இதோ வரேன் என்று வெளியே சென்றான். சித்ரா அமைதியாக தனது பெட்டி எடுத்துக்கொண்டு பெட்ரூமிற்கு சென்றாள். அங்கே அவள் சுற்றி பார்த்து கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. அம்மாவா என்று யோசித்து கொண்டே பேக்கில் இருந்து போனை அவசரமாக எடுத்தாள். அவளது தோழி லதாவின் எண்ணை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. போனை ஆன் செய்து, சொல்லு லதா என்றாள். ஏய் சித்ரா, என்னடி புகுந்த வீட்டுக்கு போயிட்டியா? சாரிடி, நான் உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமா ஆமா, நீ பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்ட, எங்க ஞாபகம்லாம் இருக்குமா என்று சித்ரா கோபித்து கொள்ள, ஏய் அப்படிலாம் இல்லடி,
நான் கல்யாணத்துக்கு வரதான் ஒரு வாரமாவே பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் விஷயமா கோயம்புத்தூருக்கு போயிட்டாருடி. எங்க மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை, உனக்கு தான் தெரியும் இல்ல. அதனால அவங்கள தனியா விட்டுட்டு என்னால வர முடியலடி. என்னவோ சொல்லு, நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில போய் உக்காந்துக்கிட்ட. இப்ப நீ சொல்ற கதையெல்லாம் நாங்க நம்பித்தானே ஆகணும். ஏய், கோச்சுக்காதடி. கண்டிப்பா நான் அடுத்த மாசம் திருவிழாவுக்கு ஊருக்கு வருவேன். அப்போ உன்னை வந்து பாக்குறேன். சித்ரா மௌனமாக இருந்தாள். ஏய், என்னடி இன்னுமா என் மேல கோபம்? சொல்லுடி என்று லதா கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லடி என்று அவளிடம் சற்று நேரம் பேசிவிட்டு போனை வைத்தாள். சித்ராவும் லதாவும் சிறுவயது தோழிகள். அவள் பார்ப்பதற்கு சித்ராவை விட சுமாரான அழகோடு இருந்தாலும் நன்கு கலகலப்பாக இருப்பாள். சித்ராவின் அழகை பற்றியும் அவள் வருங்கால கணவனை பற்றியும் ஊரார்கள் சொல்வதை போல் லதாவும் தனது தோழியை புகழ்ந்து பேசுவதுண்டு. ஏய், உனக்கு இருக்கிற அழகுக்கு எல்லாரும் சொல்றது போல சென்னையில இருக்கிற நல்ல படிச்ச மாப்பிள்ள தாண்டி வருவாரு. எனக்கெல்லாம் எங்க அப்பா எங்கேயாவது பட்டிக்காட்டு மாப்பிள்ளைய தான் பாப்பாரு. என் அழகுக்கு அவன் தான் வருவான் என்றாள் சித்ரா. ஏய், ஏண்டி அப்படி சொல்ற? உங்க அப்பாக்கு என்ன, ஊர்லயே பெரிய மனுஷன். உங்க வசதிக்கு உங்க அப்பா சென்னையில நல்ல படிச்ச மாப்பிள்ளையாவே கொண்டு வர மாட்டாரா? ஆமா, என்னதான் எங்க அப்பா இந்த ஊர்ல வசதியா இருந்தாலும் வரவன் கொஞ்சமாவது அழகு எதிர்பார்க்க மாட்டானா? சொல்லு. அங்க இல்லாத பிள்ளைங்களா அவங்கள விட்டுட்டு பணத்துக்காக இங்க வந்து என்ன கட்டிப்பாங்க? உன்னை சொன்னாலும் பரவாயில்ல, எந்த பணமும் வேண்டாம் நகையும் வேண்டான்னு பொண்ணை கொடுத்தா போதுன்னு கட்டிப்பாங்க. என லதா அடிக்கடி புலம்புவது உண்டு. அப்பொழுதெல்லாம் சித்ரா அவளை சமாதானம் செய்வாள். ஆனால் விதி அவளுக்கு சென்னையில் இருக்கும் படித்த நல்ல வரனை கொண்டு வர சித்ராவிற்கு இப்படி அமைந்ததை நினைத்து விரக்தியாக சிரித்து கொண்டாள் சித்ரா. அன்றிரவு சித்ரா சரவணனுக்கு சாப்பாடு பரிமாற அவளை பாராட்டி கொண்டே சாப்பிட்டு முடித்தான் சரவணன். ஆனாலும் சித்ரா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டே அமர்ந்திருக்க அவன் மனது ஏனோ சங்கடமாகியது. புது இடம் என்பதாலும் தாலி கட்டிய ஒரே காரணத்திற்காக பழக்கம் இல்லாத தன்னிடம் அவள் எப்படி உடனே பாசமாக பழகுவாள் என்றும் அவனை தன் மனதை தேற்றி கொண்டு எழுந்து சென்றுவிட தான் சாப்பிட்ட தட்டில் அவள் சாப்பிடுகிறாளா என்ற சிறு ஆசையோடு திரும்பி பார்த்தான். ஆனால் சித்ரா அந்த தட்டில் கீழே சிந்திய சாதத்தை எல்லாம் எடுத்து போட்டு உள்ளே கொண்டு சென்று விட்டாள். சரவணன் பெருமூச்சு விட்டவாறு கையலம்ப தோட்டத்திற்கு சென்றான். மாட்டை எல்லாம் கட்டி போட்டு விட்டு அதற்கு தண்ணீர் வைத்து விட்டு சரவணன் உள்ளே வர அதற்குள் சாப்பிட்டு முடித்து விட்டு சித்ரா ஹாலில் பாயை கொண்டு வந்து போட்டு படுத்து கொண்டிருந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தவாறே ஓரமாக இருந்த கயிற்று கட்டிலை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு அமைதியாக அதில் படுத்து கொண்டான் சரவணன். சித்ராவனை பார்த்து விட்டு திரும்பி படுத்து கொண்டாள். மறுநாள் காலை சரவணன் நிலத்திற்கு சென்று விட சித்ரா உள்ளே சமைத்து கொண்டிருந்தாள். ஆஹா, சாம்பார் வாசனை மூக்க தொலைக்குதே, நானும் சாப்பிட வரலாமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் உள்ளே வர சித்ரா பட்டன வெளியே ஓடி வந்து பார்த்தாள். ஒரு இளம் பெண் இடுப்பில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள். அந்த குழந்தை சித்ராவை பார்த்ததும் அழகாக சிரித்தது. சித்ரா அந்த குழந்தையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நீங்க என்று தயக்கத்தோடு கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றாள். அக்கா, நான் அதோ தெரியுது பாரு அந்த ஓலை வீடு, அங்கதான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரு அண்ணன் கிட்டதான் வேலை பார்க்குது. நானும் அப்பப்ப வந்து சாமான தேய்ச்சி கொடுக்கறது துணியை துவச்சு போடுறதுன்னு அண்ணனுக்கு ஒத்தாசையா இருப்பேன். உங்க கல்யாணத்துக்கு கூட வந்து எல்லா வேலையும் பார்த்தனே, ஞாபகம் இல்லையா? உங்க அம்மாலாம் என்கிட்ட நல்லா பேசிச்சு. நீதான் கல்யாண கலாட்டால சரியா பேசல, உம்முனே இருந்த. சரி, நீங்க தானே வரப்போற, அப்ப பேசிக்கலான்னு இருந்துபிட்டேன். இப்ப என்னடான்னா சுத்தமா என்ன உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கே என்று சிரித்தாள். அவளது கள்ளம் கவடம் இல்லாத பேச்சையும் சிரிப்பையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, ஆமா, இப்பதான் ஏதோ லேசா ஞாபகம் வருது. உன் பேர் என்ன சொன்ன என்று கேட்டுக்கொண்டே குழந்தையை அவளிடமிருந்து வாங்கி கொண்டாள். என் பேரு பாக்யம்கா, என் வீட்டுக்காரன் பாக்கி பாக்கின்னு கூப்பிடும் என்று சிரித்தாள். சித்ராவும் சிரித்து விட்டு, ஆமா, இது உன் குழந்தையா என்று கேட்டாள். ஆமாக்கா, பேரு அன்பு. அப்படியா, நல்ல பேரு. சரி, கொஞ்சம் இரு என்று உள்ளே சென்று ஒரு சிறிய தட்டில் முறுக்கும் அதிரசமும் வைத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். இதற்குள் பாக்யம் அங்கிருந்த துணிகளை எல்லாம் எடுத்து ஓரமாக மடித்து வைத்துவிட்டு
ஈர துணிகளை எல்லாம் தோட்டத்தில் இருந்த கொடியில் காய போட்டு விட்டு வந்தாள். எதுக்கு பாக்கியம் இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு? நானே பாத்துக்கிறேன். நீ வா, வந்து இந்த பலகாரத்தை சாப்பிடு என்று அவளிடம் தட்டை கொடுத்து விட்டு குழந்தைக்கு திராட்சை ஊட்டி கொண்டே கீழே அமர்ந்தாள் சித்ரா. பாக்கியமும் அதை வாங்கி கொண்டு அமர, என்னக்கா இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? ஆமா, உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? அண்ணனை பிடிச்சிருக்கா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். சித்ரா லேசாக சிரித்துவிட்டு குழந்தைக்கு பழத்தை ஊட்டி கொண்டிருந்தாள். அக்கா, அண்ணன் ரொம்ப நல்ல மாதிரி. என் வீட்டுக்காரன் எப்ப பாரு குடிச்சுப்புட்டு என்னை போட்டு நல்லா அடிச்சுப்பிடும். ஆனா அண்ணன் தான் அதை போட்டு நல்லா திட்டிப்பிடும் தெரியுமா? இவன் வயிற்றுல இருக்கும் போது அப்படிதான் ஒரு வாட்டி என் வீட்டுக்காரன் என்னை போட்டு நல்லா அடிச்சுப்புட்டான். அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எனக்கு வலி வந்து துடிச்சிட்டேன். நான் கத்துற சத்தத்தை கேட்டுப்புட்டு செல்வியும் அண்ணனும் ஓடி வந்தாங்க. அண்ணன் என் வீட்டுக்காரனை 4 அரை அரைஞ்சு புட்டு என்னை அப்படியே தூக்கின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடி போச்சு. அந்த செல்வி கண்ணுதான் என் கூடவே ராத்திரி பூரா உக்காந்து கிடந்தது. அப்படியா? ஆமாக்கா, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அவங்க அப்பா போலவே நல்ல குணம் உள்ளவங்க. அவங்க அம்மாவும் தங்கம். நீ தான் அவங்க கூட இருக்க கொடுத்து வைக்கல. ஆனாலும் அண்ணன் போல ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தெரியுமா? பொம்பளைங்கன்னா அப்படி மதிக்கும். என் வீட்டுக்காரனுக்கு கூட எவ்வளோ புத்தி சொல்லும். எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அவன் செய்யறதான் செய்வான், கூறு கெட்டவன் என்று முறுக்கை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் பாக்கியம். சித்ரா அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பாக்கியம், உன் வீட்டுக்காரன் உன்னை அங்க தேடிட்டு இருக்கான், நீ இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே சரவணன் உள்ளே வர, அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தண்ணா என்று கூறிக்கொண்டே எழுந்து கொண்டாள் பாக்கியம். ஏ மாப்பிள்ள, என்னடா சாப்பிட்ற? அத்தை உனக்கு திராட்சை கொடுத்தாங்களா என்று சித்ராவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டு முத்தம் கொடுத்தான். சித்ராவனை பார்த்து கொண்டே அமைதியாக எழுந்து கொண்டாள். ஆமாண்ணா, அக்கா உன்னை போலவே தான் நல்ல குணம் கொண்டிருக்கு. இப்படி ஒரு அழகான சம்சாரம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னா. அப்ப நான் வரேன்னா என்று குழந்தை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு புறப்பட்டாள். நல்ல பொண்ணு, சூதுவாத அறியாதவ. உனக்கு எதனா உதவி வேணும்னா அவளை கூப்பிட்டுக்க சித்ரா. எல்லா வேலையும் பொறுப்பா செய்வா. உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து அவகிட்ட சொன்னதுல இருந்து உன்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. செல்விக்கு கூட அவளை ரொம்ப பிடிக்கும் என்று சரவணன் கூறிக்கொண்டிருக்க, சாப்பிட வாங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சித்ரா. அவளை அமைதியாக பார்த்து கொண்டே நின்றான் சரவணன். இப்படியே ஒரு வாரம் சென்று விட சித்ராவின் மௌனம் சரவணனை வெகுவாக பாதித்தது. கேட்பதற்கு மட்டும் பதிலை கூறிக்கொண்டு தனது வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக அவள் ஒரு இயந்திரம் போல் சுற்றி வருவதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஏன் இவ இப்படியே இருக்கா? ஏதோ புது இடம், புது மனுஷங்கன்னு இப்படி இருக்கான்னு பார்த்தா ஒரு வாரம் ஆகியும் இப்படியே தான் இருக்காளே. என்னவோ கீ கொடுத்த பொம்மை போல போறா வரா. கிட்ட போனா என்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்றா. என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றா. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டு போறா. ஆனா மற்றவங்க கிட்டலாம் நல்லா தான் பேசுறா. பாக்கியத்துக்கிட்ட கூட பேசுறா. அந்த குழந்தைய கொஞ்சரா. அவ்வளவு ஏன், நேத்து நெய்க்கார பாட்டி வந்தா அவங்க கிட்ட உக்காந்து அவ்வளோ நேரம் பேசுறா. போன்ல அத்தை கிட்ட பேசுறா. ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இருக்கிறா? ஒருவேளை அவளை நான் எங்கேயும் கூட்டிட்டு போலன்னு எதனா மனசுக்குள்ள எதிர்பார்க்கிறாளா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம். அங்க வந்தாவது எதனா பேசுறாளான்னு பார்ப்போம் என்று அன்று மாலை மல்லிகை பூவை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்த சரவணன் துளசி மடத்திடம் விளக்கேற்றிவிட்டு கண்களை மூடி வணங்கி கொண்டிருந்த சித்ராவை பார்த்தவாறே அமைதியாக நின்றிருந்தான். கண்களை திறந்த சித்ரா அவனை பார்த்து சற்று திடுக்கிட்டு போக அங்கிருந்து மௌனமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். சித்ரா, கொஞ்சம் நில்லு, இந்தா இந்த பூவை வச்சுக்கிட்டு கிளம்பு என்று பூவை அவளிடம் கொடுத்தான். எங்க என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கி கொண்டாள். கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வா. இந்த ஊர்ல பெருமாள் கோவில் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய காலத்து கோவில், உனக்கு ரொம்ப பிடிக்கும். வா போலாம் என்று அவள் அருகில் சென்றான். சற்று நகர்ந்து கொண்ட சித்ரா, நான் வரல, அப்புறம் ஒரு நாள் போய்க்கலாம் என்று மெதுவாக கூறிவிட்டு திரும்பினாள். சித்ரா, கொஞ்சம் நில்லு என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான். அவள் பட்டென ஒதுங்கி கொள்ள அவள் கைகளை விட்டு விட்டு, என்னம்மா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற என்று கேட்டான். ஒன்னும் இல்லை என்று மீண்டும் திரும்பினாள். சித்ரா,
என்ன இது? ஏன் இப்படி உம்மனே இருக்கிற? எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற, ஆனா என்கிட்ட மட்டும் எதுவும் பேச மாட்டேன்ற. சாப்பிட வாங்க, காஃபி வேணுமா, இதை தவிர நீ என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசுறதே இல்லை. ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன பிடிக்கலையா? மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து விட்டு தலையை குனிந்து கொண்டாள். இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டுக்கொண்டு அவளை உற்று பார்த்தான். என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் மெதுவாக. ஏன்? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்னது? ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா இந்த சரவணன் ஏதோ கூற வாயெடுக்க, ஆனா விதியை நீங்க கொண்டு வந்து சேர்த்துடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு எது வேணாலும் காரணமா சொல்லிக்கலாம் என்று திரும்பினாள். சரவணன் சற்று அதிர்ந்து போக, சித்ரா, இந்த கல்யாணத்துல உனக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பரபரப்பாக கேட்டான். நீங்க நினைக்கிறது போல நான் யாரையும் காதலிக்கல. என் மனசுல எந்த ராஜகுமாரனும் இல்லை. ஆனா என் கற்பனையில நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு அழகானவரு, நல்லா படிச்சவரு, நல்ல வேலையில இருக்கிறவரு எனக்கு புருஷனா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி அதுவே என் மனசுலயும் பதிஞ்சு போயிடுச்சு. ஆனா என்னவள் கூறுவதற்குள், எனக்கு புரியுது சித்ரா, உன் மௌனத்துக்கு காரணம் என்னன்றது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையோட யதார்த்தம் என்னன்றது உனக்கு தெரியாமலேயே நீ வளர்ந்துட்ட. அது உன் தப்பு இல்லை. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்றது போல கற்பனை வாழ்க்கை நிஜத்துக்கு சரிப்படாது. அதை நீ புரிஞ்சிக்க நேரம் எடுக்கும். அதுவரை நான் உன்னை எந்த விதத்திலையும் இனி தொந்தரவு செய்ய மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ இங்க இருக்கலாம், இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிடலாம். உன்னை நான் கண்டிப்பா காயப்படுத்த மாட்டேன். அது போல நீ வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதா இருந்தாலும் உன் இஷ்டம் போல செய்யலாம். 1 வருஷம் கழிச்சு விவாகரத்து கொடுக்க எனக்கும் முழு சம்மதம். ஆனா என்றவள் தயங்க, கவலைப்படாத. உங்க அம்மா கிட்டயோ வேற யார்கிட்டயோ உன்னை பத்தி கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். சித்ரா அவனை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள். 1 வாரம் சென்றது. அன்று தனது மகளை பார்க்க கற்பகம் வர சரவணன் அவளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழைத்து வந்து அவளிடம் மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தான். சித்ரா தனது தாய்க்கு விதவிதமாக சமைத்து உணவு பரிமாற சித்ராவிற்கு தனது மகளின் வாழ்க்கையை பார்த்து ஆனந்தம் பிடிபடவில்லை. சாப்பிட்டு முடித்து சரவணன் நிலத்திற்கு சென்றுவிட சித்ராவும் கற்பகமும் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இந்த 1 மாத காலமாக ஊரில் நடந்த அனைத்தையும் தன் மகளிடம் கூறிக்கொண்டிருந்தாள் கற்பகம். ஆமா, ஏமா இந்த வாட்டி திருவிழாக்கு இன்னும் தேதி குறிக்காம இருக்காங்க என்று சித்ரா கேட்க, அட என்னம்மா நீ, அதெல்லாம் நம்ம லதாவோட அப்பா, அதுதான் அந்த வேல் அண்ணன் தானே பார்த்துப்பாரு. அவர் தானே ஊர்ல பெரிய தலைக்கட்டு. ஆமா, அதனால என்ன இப்ப புதுசா சொல்றது போல சொல்ற? அடியே, உனக்கு விஷயம் தெரியாது இல்ல? நான் ஒருத்தி எதையும் சொல்லாம உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு. சித்ரா, அந்த பொண்ணு லதா ரொம்ப முடியாம கிடக்குறாடி. அதனாலதான் அந்த வேல் ஐயாவும் திருவிழா பத்தி எந்த முடிவும் இன்னும் எடுக்காம இருக்காரு. என்னம்மா சொல்ற என்று சித்ரா அதிர்ந்து கேட்டாள். ஆமாண்டி, எல்லா சீரு சனத்தியோட 8 ஊரம் மெச்சுறது போல தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு இல்ல அந்த அண்ணன். ஆமா, மாப்பிள்ள கூட சென்னையில ஏதோ பெரிய ஆபீசரா இருக்காருன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த பையன் ஒழுக்கம் கெட்டவனா இருந்திருக்கான். பணத்துக்காக இவளை கட்டிக்கிட்டு போயிட்டு ஆசைக்காக ஒருத்திய கோயம்புத்தூர்ல வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அடப்பாவி, பாவியேதான் அது. பாவம், இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒன்றும் தெரியாது போல இருக்கு. அவனும் வேலை வேலைன்னு அங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். போக போக அவளுக்கு சந்தேகம் வந்து கேட்டிருக்கா. பாவி, அன்னிலிருந்து அவளை போட்டு அடிக்கிறதும் திட்டுறதும் அசிங்கப்படுத்துறதுன்னு சித்திரவதை பண்ணியிருக்கான். எங்க அம்மாவை பார்த்துக்கவும் வீட்டுல வேலை பார்க்கவும் தாண்டி உன்னை கட்டிக்கிட்டேன். ஏதோ உங்க அப்பா சொந்தமா வீடு வாங்கி கொடுத்தான்னு தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தன்னு போட்டு நல்லா அடிச்சிருக்கான். நீ வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தா இரு, இல்லைன்னா இப்பவே போயிடுன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு துடிச்சிட்டு இருக்கா. வாழா வெட்டியா ஊருக்கு போனா அங்க அப்பா மனம் போயிடுன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அட கடவுளே! அப்புறம் அப்புறம் என்ன, அவங்க அப்பா அத்தா பண்ண புண்ணியம் எப்படியோ பொழைச்சிக்கிட்டா. இப்ப இங்கதான் வந்துட்டா. நல்லா படிச்சவன், அழகானவன், வசதியானவன்னு
என்ன எதுன்னு கூட விசாரிக்காம கொண்டு போய் பொண்ணை பாழும் கணத்துல தள்ளிட்டோன்னு கிடந்து இப்ப புலம்புறாரு அந்த அண்ணன். என்னத்த அழகோ ஆடம்பரமோ, குணம் நல்லா இல்லாம அழக வச்சுக்கிட்டு என்னத்த செய்யறது? அதுவா இன்னைக்கு அந்த பொண்ணை வாழ வைக்குது? சாகையில அடிக்க பாக்குது, உயிருக்கில ஒலைய வச்சிருக்கு. இது புரியல பாரு அந்த ஐயாக்கு. என்ன வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையோட யதார்த்தம் புரியலையே என்று கூறிக்கொண்டே, சரி ராசாத்தி, நான் அப்படியே கொஞ்சம் இடுப்ப கீழே சாய்க்கிறேன். வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல கறிய வாரி வாரி வச்சிட்ட. மாப்பிள்ள உனக்கும் மேல. நீங்க சாப்பிடாம நான் எந்திரிச்சு போக மாட்டேன்னு பச்சை குழந்தை போல பக்கத்திலேயே உக்காந்து கிடந்தாரு. கிழவிக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னவோ நல்ல பிள்ளைங்க என்று சிரித்து கொண்டே திண்ணையில் படுத்து நிம்மதியாக கண்களை மூடினாள். அவள் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தையும் தனது மகளின் வாழ்க்கையை பற்றி அவள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பார்த்து அப்படி அமைதியாக அமர்ந்திருந்தாள் சித்ரா. அன்று மாலை சரவணன் கற்பகத்தையும் சித்ராவையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று விட்டு வர தனது தாயை இப்படி அன்போடு கவனித்துக் கொள்ளும் சரவணனை பார்த்து மனதுக்குள் பூரிப்போடு அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவரை வந்து கொண்டிருந்தாள் சித்ரா. சரவணன் அவளை கவனிக்காமல் கற்பகத்திடம் பேசிக்கொண்டே வர எதிரே 4-5 பேர் பாக்கியத்தை தூக்கி கொண்டு ஓடி வருவதை பார்த்துவிட்டு மூவரும் பதறினார். சரவணன் ஓடி சென்று விசாரிக்க, அந்த முரட்டு பையன் அதுதான் இவன் புருஷன், குடிச்சுப்புட்டு வந்து நல்லா அடிச்சு புட்டான்னு கிறுக்கு புள்ள அரளிவதி அரைச்சு குடிச்சிட்டா. அதுதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம் தம்பி என்றான் ஒரு மனிதன். அண்ணே, டாக்டர் ஊர்ல இல்லையே, இப்பதானே குடும்பத்தோட கார்ல எங்கேயோ போறாரு, நான் பார்த்தனே என்றான் சரவணன். அட கடவுளே, இப்ப என்னப்பா செய்யறது? என்னதான் வண்டியில டவுனுக்கு கூட்டிட்டு போனாலும் அது வரை தாங்குமா என்று அனைவரும் பதற, ஒன்னும் சங்கடப்பட வேண்டாம், இதுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்ப்பேன். தம்பி, கொஞ்சம் கல்லு உப்பு சோப்பு தண்ணியில கரைச்சு கொண்டாங்க என்ற பாக்கியத்தை வாங்கி மடியில் போட்டுக்கொண்டு ரோட்டிலேயே அமர்ந்தாள் கற்பகம். சரவணன் ஓடி சென்று உப்பு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க சித்ரா பாக்கியத்தின் வாயை பிடித்து கொண்டாள். கற்பகம் சாமியை கும்பிட்டு விட்டு அந்த தண்ணீரை அவள் வாயில் ஊற்ற, குடிப்புள்ள குடி என்று கத்தினாள். ஆமாம் பாக்கியம், குடிமா, உன் புள்ள முகத்தை பார்த்தாவது குடிமா என்று சரவணன் குரல் கம்ம கூற, ஆமாம் பாக்கியம் குடிமா என்று சித்ராவும் பதறினாள். பாக்கியம் அந்த தண்ணீரை குடித்ததும் சற்று நேரத்திற்கெல்லாம் வாந்தி எடுத்தாள். அதில் அனைத்து விஷமும் வந்துவிட, அப்பாடா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போச்சு, அடியே உனக்கு ஆயுசு கெட்டிடி என்று கூறிக்கொண்டே கற்பகம் தன் இடுப்பில் இருந்த சுருக்கு பையிலிருந்து விபூதியை எடுத்து அவள் நெற்றில் வைத்தாள். எதுக்குடி இப்படி பண்ண என்று சித்ரா அவளை கட்டி கொண்டாழ பாக்கியமும் அழுதாள். இதற்குள் அவளது கணவன் பாக்கியம் என்று அழுது கொண்டே அங்கு ஓடி வர அவனை இழுத்து போட்டு ஓங்கி அறைந்தான் சரவணன். அவன் அதிர்ந்து கன்னத்தை பிடித்து கொள்ள, என்னடா இப்ப வந்து அழுத்துட்டு இருக்கிற? பொம்பளைன்னா என்ன உனக்கு அவ்வளவு இலக்கரமா பிடிச்சா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஊரு சாதி சனன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் கதின்னு நம்பி வந்தவளை இப்படியா கொடுமைப்படுத்துவ? நீ அவளை நல்லா பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, அவளை நிம்மதியா இருக்க விடுறியா? உன் கொடுமை தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அவளுக்கு எதனா ஆயிருந்தா என்ன பண்ணுவ? உனக்கு என்ன, வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு போயிடுவ. அப்புறம் அந்த சின்ன குழந்தைதான் அவதிப்படணும். தாய் இல்லாம வளர்ற கொடுமை உனக்கு எங்கடா புரிய போகுது? பாவி, பொண்டாட்டி போனதும் வேற யாராவது உன்னை தாங்குவாங்கன்னு நினைக்காத, அது கண்டிப்பா நடக்காது. நீ அவதிப்பட்டுதான் அனாதையா போகணும். உன் புள்ளையும் உன்னை மதிக்க மாட்டான். போதும், இனிமேல அவன் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாக்கியம், எழுந்துடுமா, இனிமே உனக்கு வேண்டாம். அவன் கட்டின தாலியை கட்டி அவன் முகத்துல வீசி அடிச்சுட்டு உன் புள்ளைய கூட்டிட்டு போய் நீ எங்கேயாவது நிம்மதியா வாழு என்று கத்தினான். அண்ணே வேண்டாம், அண்ணே வேண்டாம் அண்ணே, நான் இனிமேலும் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். பாக்கியம், என்னை விட்டு போயிடாத பாக்கியம், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஊரு ஜனங்க முன்னாடி சத்தியம் பண்றேன், நான் இன்னைக்கு குடிக்கவே மாட்டேன், என் பொண்டாட்டியை போட்டு அடிக்க மாட்டேன் என்று கதறினான் பொன்னன். சரி, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமேலும் நீ மறந்து கூட அந்த கடப்பக்கம் போகவே கூடாது. அப்படி போன அண்ணே, கண்டிப்பா நான் போக மாட்டேன்னு என்னை நம்பு என்று கதறினான். பாக்கியம் இதை பார்த்து சந்தோஷமடைய சரவணனை கையெடுத்து வணங்கிவிட்டு குழந்தை எடுத்து கொண்டு புறப்பட்டாள். சரவணன் தனது பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து பொன்னனிடம் கொடுத்தான். இந்தா, அவளை டவுனுக்கு கூட்டிட்டு போய் சினிமா பார்த்துட்டு
அப்படியே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா என்றான். சரின்னு என்று பாக்கியத்திடமிருந்து குழந்தையை தூக்கி கொண்டு அவளை அணைத்தபடி அழைத்து சென்றான் பொன்னன். நல்ல கூத்து இந்த ஆளுக்கிட்ட என்று அனைவரும் பேசிக்கொண்டே கலைந்து செல்ல, வாங்க போலாம் என்று அழைத்துவிட்டு சரவணன் வீட்டை நோக்கி நடந்தான். அவனை சித்ராவும் கற்பகும் அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, சித்ரா, இந்த புள்ளைய என் வயிற்றுல பெத்தெடுக்கலையான்னு நான் ஏங்குறேன்டி. ஆனாலும் என்ன, எனக்கு மருமகனா அந்த ஆண்டவன் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காலத்துக்கும் நான் அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டி என்று சிரித்து கொண்டே நடந்தாள் கற்பகம். சித்ரா அமைதியாக அவள் பின்னால் நடந்தாள். மறுநாள் காலை கற்பகம் ஊருக்கு புறப்பட சித்ராவும் அவளுடன் சென்று விடுவாளோ என்று பதட்டத்தோடு அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சரவணன். சித்ராவும் தனது தாய்க்கு நிலத்தில் விளைந்த வேர்க்கடலை, தக்காளி, வெண்டைக்காய் அனைத்தும் பையில் கட்டி எடுத்து கொண்டு வர, எனக்கு எதுக்குமா இவ்வளவு எடுத்து வைக்கிற என்று கேட்டுக்கொண்டே தனது துணிப்பை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் கற்பகம். சித்ராவின் கையில் இருந்த பையை பார்த்து சரவணன் அதிர்ந்து போக அவனை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தவாறே, அம்மா, இந்த காய்கறிலாம் உங்க மாப்பிள்ள தான் கொடுக்க சொன்னாரு, நீ கொண்டு போகலனா என்னதான் திட்டுவாரு என்று அவன் காதில் விடும்படி உரக்க கூறினாள். சரவணனுக்கு அப்பாடா என்றாக, ஏண்டி அதுக்கு இப்படி கத்துற, நான் இங்க தானே நிக்கிறேன் என்று அவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டாள் கற்பகம். சித்ரா தனது தாயுடன் ஊருக்கு போகவில்லை என்று அறிந்ததும் சரவணனுக்கு சந்தோஷமாகிவிட தனது மாமியார் அழைத்து கொண்டு உற்சாகத்தோடு புறப்பட்டான். அன்று இரவு அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் கால் அலம்பிக் கொள்ள தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் சித்ரா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவன் அதை வாங்கி கொள்ள, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வாங்க, சாப்பிடலாம், பசிக்குது, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் என்று வெட்கத்தோடு சிரித்து கொண்டே உள்ளே ஓடினாள். சரவணன் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டே கை கால்கள் அலம்பிக் கொண்டு உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தான். அவள் கேட்டு கேட்டு அனைத்தும் பரிமாற அவன் சாப்பிட்டு முடித்ததும் அந்த தட்டில் அவளும் சாப்பாடு பரிமாறிக்கொண்டு சாப்பிடுவதை பார்த்து அவன் அசந்து போனான். அவன் தோட்டத்தில் மாடுகளுக்கு தண்ணீர் வைத்து விட்டு வருவதற்குள் சித்ரா கயிற்று கட்டிலை கொண்டு வந்து போட்டு அதில் படுக்கையை விரித்து மல்லிகை பூக்களை தூவி விட்டு அழகான தேவதையை போல் அதில் அமர்ந்திருக்க அதை பார்த்து ஆச்சரியத்தோடு மெதுவாக அவள் அருகில் வந்தான். பாட்டன் அவன் கால்களில் விழுந்து வணங்கினாள் சித்ரா. ஏய், என்னம்மா, என்ன இதெல்லாம் என்று அவளை தொட்டு தூக்கினான். இதெல்லாம் நான் எப்போவோ செஞ்சிருக்கணும், ஆனா அப்ப நான் செஞ்சிருந்தா வெறும் சம்பிரதாயமா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப நான் முழு மனசோட இதை செய்யறேங்க. என்ன சித்ரா, ஏதேதோ புதுசா செய்யற, புதுசா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாங்க, நான் இப்போ புதுசா மாறி இருக்கிறது உண்மைதான். இந்த சித்ரா இப்ப கற்பனை உலகத்தை நம்பி வாழறவே இல்லை, நிஜத்தையும் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டவ. சினிமால பாக்குறது போல ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பாரு அன்பா பேசிக்கிட்டு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா பகட்டா வாழறதுதான் காதல், அவன் தான் நல்ல புருஷன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இல்ல வாழ்க்கை, அவ இல்ல உண்மையான புருஷன். அன்போட, அக்கறையோட, பொறுப்போட தன் மனைவிக்கும் மனசு இருக்கும், அதுல அவளுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்குன்னு புரிஞ்சு பெண்களையும் மதிச்சு அவங்கள கௌரவப்படுத்துறவன் தான் உண்மையான புருஷன். அவன் தான் அழகன்னு புரிய வச்சிட்டீங்க. இப்ப சொல்றேங்க, நீங்க தான் உண்மையான அழகு. உங்க மனசு அழகு, உங்க எண்ணங்கள் அழகு, உங்க குணம் அழகு. இப்படி ஒரு அழகான கணவனை அடைஞ்சதுக்கு நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாக்கியசாலி. என் கணவன் தான் அழகானவன் என்று கண்கள் கலங்க கூறிக்கொண்டே அவனை அணைத்து கொண்டாள். சரவணனுக்கு உள்ளம் பூரித்து பொங்க அவனும் அவளை அணைத்து கொண்டான். உங்களை நான் காயப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று தேம்பினாள். என்ன சித்ரா, நமக்குள்ள இனிமே இந்த மன்னிப்பு தவறு இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏன்னா இனிமே நீயும் நானும் வேற வேற இல்லை, நாம ஒன்னாகிட்டோம் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அன்றிலிருந்து அவனது அன்பில் அவள் முழுவதும் மூழ்கி போனாள். இத்துடன் என் கணவன் அழகானவன் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.